இந்த திருக்கோயிலுக்கு குறிப்பாக புராண காலத்தில் பார்த்தோம்னா இஷ்வாகு குலத்தரசன், இஷ்வாகு குலத்தரசன் என்பது ராமருக்கு முன்னோர். இஷ்வாகு குலத்தரசனுடைய வழித்தோன்றல் பகீரதன் என்னும் மன்னன். அந்த மன்னன் வந்து இந்த திருக்கோயிலுக்கு தன்னுடைய அகங்காரத்தினால் ஒரு சமயம் அவருடைய ராஜ்யத்தை இழந்து விட்டான். தன்னுடைய குலகுருவாகிய துர்வாச முனிவரிடம் அவன் வந்து சென்று, என்னுடைய ராஜ்யம் போய்விட்டது, நான் இப்போ காட்டில் அலைந்து திரிகிறேன், தாங்கள் தான் நல்ல உபாயம் கூற வேண்டும் என்று அவருடைய குலகுருவை வணங்கி வேண்டியதன் பேரில் அவருடைய குலகுருவானவர் தொண்டை மண்டலத்திலே இதே மாதிரி சிறப்பான ஒரு முருகன் தலம் உள்ளது. பாதிரி மரத்தின் கீழ் முருகப்பெருமான் அருளி வருகிறார். அங்கு சென்று நீ அங்குள்ள முருகனை வணங்கினால் உன்னுடைய இழந்த ராஜ்யமும் செல்வ வளமும் மீண்டும் கிடைக்கும் என்று அறிவுறுத்தியதாகவும், அதன் பேரில் இஷ்வாகு குலத்தரசனாகிய பகீரத மன்னன் தொண்டை மண்டலத்தை அடைந்து இங்கு பாதிரி மரத்தை அடைந்து பாதிரி மரத்தின் கீழ் தவம் செய்து வந்ததாகவும், அவருக்கு இங்கு அருள்பாலிக்கும் முருகப்பெருமான் காட்சியளித்து மீண்டும் இறந்த ராஜ்யங்களையும் செல்வ வளங்களையும் அருளியதாக இத்திருக்கோயில் புராண வரலாறு. அது மட்டுமல்ல, தேவேந்திரனாகிய தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய இந்திரன் முற்காலத்தில் ஒரு சாபத்தின் காரணமாக மனையை விட்டு பிரிந்து விட்டான். மீண்டும் அவனுடைய குலகுருவாகிய தேவகுருவிடம் பிராயசித்தம் வேண்டுமாறு கேட்டதின் பேரில், தேவகுரு வழிகாட்டுதலின் பேரில் அவனும் வல்லக்கோட்டை திருத்தலத்திற்கு வந்து இங்குள்ள முருகப்பெருமானை வணங்கி இந்திராணியை மீண்டும் மனைவியாக பெற்றான் என்பதும் புராண வரலாறு. திருமண பாக்கியம் கைகூடும். அதனாலதான் இந்த திருக்கோயிலுக்கு பொறுத்தவரை பகீரதன் வந்து வணங்கி இழந்த ராஜ்யத்தை பெற்றதால் வந்தாரை வாழ வைக்கும் வல்லக்கோட்டை முருகன் என்று சிறப்பு பெயர். அதே மாதிரி திருமணமாகாத தம்பதிகள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தோஷத்தினாலும் பல பல காரணங்களாலும் திருமணம் கைகூடுவது காலம் தள்ளி செல்கிறது. அது மாதிரி மக்களுக்கும் பக்தர்களுக்கும் இந்த முருகன் உடனடியாக திருமண பாக்கியத்தை வரலும் முருகப்பெருமானாக வீட்டிருப்பது இங்கே மிகவும் சிறப்பு. அதே சமயம் பாம்பன் சுவாமிகள் அருணகிரி சுவாமிகள் இருவரும் இங்கிருந்து திருப்போர் முருகனை வழிபடும் சமயம், அங்கு இரவு தங்கும் சமயம், அங்கு திருப்பரூர் முருகப்பெருமான் காட்சியளித்து மறுநாள் விடியற் காலை திருத்தணி சென்று வணங்கலாம் என்று அவர்கள் ஒருங்குகின்ற வேளையிலே முருகப்பெருமான் திருப்போர் முருகப்பெருமான் அவருடைய கனவில் காட்சி கொடுத்து வல்லக்கோட்டை மறந்தனையோ கோடை நகர் மறந்தனையோ என்று கனவில் அருளியதாகவும், அதன் பேரில் கண்வழித்த அடியவர்கள் மறுநாள் விழித்து வல்லக்கோட்டையை வந்து இங்கு முருகனை பாடி பரவி பணிந்ததாகவும் இத்திருக்கோயில் புராண வரலாறு. இத்தனை சிறப்பு வாய்ந்த இத்திருக்கோயில் குடமுழுக்கிற்கு பிறகு அரசின் பூர்ண ஒத்துழைப்போடு அரசுடைய அறிவுரையோடு மாண்புமிகு இந்து சமய நலத்துறை அமைச்சருடைய வழிகாட்டுதலின் பேரில் பற்பல வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு நாள்தோறும் முன்பிருந்ததை விட அதிக அளவில் பக்தர்கள் இத்திருக்கோயில் வருவது மிக பெரும் சிறப்பாகும். இந்த திருக்கோயிலை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோ டெம்பிள் யூடியூப் சேனலில் பாருங்கள்.